வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஸ் விதியினுடைய பயன்பாடுகள், அதாவது இங்கிலீஷில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லால வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினைட் பிளேன் ஷீட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூட்டியா இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் வயரில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளேன் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் நம்ம ஒரு பிளேன் ஷீட்டில் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி டயக்ராம் பார்த்துருப்போம், இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் வயரை. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிளேன் ஷீட். ஸோ இதுதான் வந்து பிளேன் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிளேன் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த பிளேன் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த பிளேன் ஷீட் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா ஒரு டெஸ்ட் சார்ஜ் பக்கத்தில் வைக்கும் போது அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் ஏ ஏரியா தட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது ஆக்சுவலாக எல்லா சைட்லையுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயரில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம். லேம்டா அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த பிளேன் ஷீட்டில் வந்து என்ன இருக்குன்னா அதே சார்ஜ் டென்சிட்டி தான், ஆனால் இங்கே வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இங்கே என்ன பார்க்குறோம் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ தட் இஸ் அ சிக்மா. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா சிக்மா அப்படின்ற ஒரு சிம்பிளில் நம்ம பார்க்குறோம். That is a surface charge density ன்னு சொல்றோம். So that surface charge density is equal to Q divided by A. அதேதான் நாம அங்க பார்க்கும்போது linear charge density lambda equal to Q by L ன்னு பார்த்தோம். இங்க வந்து sigma is equal to Q divided by area. That is a charge divided by area. So நம்ம இதை எப்படி எழுதலாம்? Sigma is proportional to Q. So Q charge வந்து increase ஆக கண்டிப்பா வந்து அதனுடைய surface சார்ஜ் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப சார்ஜ் நெருக்கமா இருக்கும்போது அங்கனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தட் சார்ஜ் டென்சிட்டி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. ஸோ ஏரியா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சார்ஜ் வந்து லிபரல் ஆகும். ஸோ லிபரல் ஆகும்போது அங்கே என்ன இருக்கும்? தட் இஸ் அ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் அ சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/A. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நம்ம சேர்த்து எழுதுறோம். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கியூ டிவைடட் பை ஏன்னு எழுதலாம். அங்கே வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1, கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். ஸோ கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஆர் சிக்மா ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை ஏ ஆர் சிக்மா ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கியூ அப்படின்ற இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்த மாதிரியே தான் எதுவும் அதே மாதிரி இந்த Q வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளேன் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லென்த்னு எடுத்துக்கலாம், எல் லென்த், இது ஹைட்டு. ஸோ நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? அப்படியே லென்த் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம், அதே மாதிரி ஹைட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது அதோடைய சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்கும். தட் இஸ் அ காசியன் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஒரு சார்ஜ்ல இருந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். பி பாயிண்ட் எடுக்கும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் சார்ஜ் இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கும் போது கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். தட் இஸ் ஐ. அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு ஸ்மால் பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய vector, that is the direction of the vector எப்படி இருக்குன்னா DA directionல அதனுடைய direction இருக்கும். So and then அதுக்கு ஆப்போசிட்ல இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அதே சேம் டிஸ்டன்ஸ்ல லெஃப்ட் சைட்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? E அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது வந்து P பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டர். ஸோ அதனுடைய ஸ்மால் ஏரியா அண்ட் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா DA வெக்டர். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த ஸ்மால் ஏரியாவும் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலா இருக்கும். தட் இஸ் அ பேரலல். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு சர்ஃபேஸ் டிரா பண்ணும், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்.
இதெல்லாம் சொல்லலாமா ஒரு closed surface draw பண்ணோம். அந்த closed surface draw பண்ணும்போது there is a one curve. so அந்த Gaussian surfaceல ஒரு சின்ன ஒரு ஏரியா. so அந்த ஏரியால வந்து நம்ம there is a curved surface. இத நம்ம என்ன எழுதுறோம் curved surface அப்படி எடுத்துக்கிறோம். இந்த curved surfaceல எப்படி இருக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா சேம் டைரக்ஷன். so இதே மாதிரி டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். but this curved surface this area is perpendicular. that is அங்க வந்து யூனிட் வெக்டர் எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து perpendicular-ஆ இருக்கும். so இங்க electric field and that unit vector that is a perpendicular to each other. so therefore அங்க வந்து 90 degree நமக்கு எவ்வளவு கிடைக்குது 90 degree angle இருக்கும். so இந்த P point and P dash pointல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து electric field and that small area is a parallel to each other. so inga vandu that angle is 0. so here also same distance same direction, that electric field and small area direction is a same direction, that is a vector direction is the same. so that is a theta value is 0. so ipo nama enna pandrona this is a Gaussian surface. இந்த ஒரு closed surface la mattum what is the Gauss law apply பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். so இந்த closed surfaceல பாத்தீங்கன்னா P dash அப்படிங்கற 2 point and then curved surface. இந்த 3 point what is the electric flux அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம். sum of the curved surface P point and P dash point. so இத மூணு கால்குலேட் பண்ணுவோம். இங்க வந்து total electric flux வந்து நமக்கு கிடைச்சிரும். so that is the first வந்து curved surface. so curved surfaceல வந்து what is the electric flux அப்படினு பாத்தீங்கன்னா that is a curved surface is a not a closed surface. so அதனால வந்து நமக்கு பாத்தீங்கன்னா only integral தான் போடுறோம், closed integral தான் போடுறோம் because நம்ம செப்பரேட்டா கால்குலேட் பண்ணும்போது that is not a closed integral. so நம்ம ஏற்கனவே அந்த infinitely long state conductor நம்ம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து closed அப்படிங்கற அந்த சிம்பல் போட்டுக்க மாட்டோம். so that is a open அப்படிங்கற மாதிரி தான் மீனிங் ஆக்சுவலா. so இந்த open placeல இந்த curved surfaceல நமக்கு electric flux எப்படி இருக்குன்னா E vector dot dA vector அப்படினு இருக்கு. பிளஸ் அதே மாதிரி P பாயிண்ட்ல அதேதான் நமக்கு electric field எப்படி இருக்குன்னா சேம் டிஸ்டன்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா electric flux வந்து that is a integral of E vector dot dA vector plus integral of P dash ல அதேதான் நமக்கு வந்து E vector dot dA vector. so this pi E that is the electric flux is equal to நமக்கு Gauss law நமக்கு ஃபைனல் ஃபார்முலா நமக்கு தெரியும். Gauss law ஃபார்முலா நமக்கு வந்து Q enclosed divided by epsilon naught. ஆக்சுவலா இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கான ஃபார்முலா. இதுதான் வந்து Gauss lawல நம்ம டெரைவ் பண்ண ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் is equal to Q enclosed divided by epsilon naught அப்படி நம்ம சொல்லலாம். so இந்த ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா E vector dot dA vector. so modular that is a A vector dot B vector is equal to AB cos theta ன்னு எழுதலாம். A vector dot B vector is equal to AB cos theta. so இங்க வந்து நம்ம modulus E vector dot modulus dA vector is equal to E dA cos theta ன்னு எழுதலாம். so இந்த vector notation product of two vector rotations is equal to the scalar notation. அது எப்படி எழுதலாம் integral of E dA cos theta. cos theta க்கு பதிலா கர்வ்டு பாத்துல எவ்வளவு ஆங்கிள் இருக்கு that is a 90 degree. so E dA cos 90 degree plus so இங்க வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்கு EDA cos theta அப்படினு எழுதணும். so EDA what is the angle between that P point? P pointல E க்கும் DA க்கும் உள்ள angle வந்து 0 degree. so cos 0 degree plus so P dash pointல same electric field தான். so E vector dot DA vector எப்படி எழுதலாம் EDA cos 0 degree. இங்க நமக்கு angle வந்து 0 degree. so நமக்கு cos 90 ஆல்ரெடி நமக்கு தெரியும் 0 cos 90 degree is equal to 0. so இந்த term வந்து நமக்கு என்ன ஆயிடும் actually cancel ஆயிடும். so இந்த term வந்து நமக்கு actually cancel ஆயிடும். so remaining என்ன இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா P and P point P dash pointல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குன்னா electric flux இருக்கு. so that is the integral of EDA cos 0 வந்து நமக்கு என்ன ஆயிடுது 1 ஆயிடுது. cos 0 value is 1. so அதே மாதிரி இங்கேயும் cos 0 value வந்து நமக்கு என்ன ஆயிடுதுன்னா 1 ஆயிடுது. so EDA மட்டும் இங்க இருக்கும். இங்க plus integral of EDA. so cos 0 1 ஆயிடுது. so these P value and P dash value are the same electric flux. so இந்த P பாயிண்ட்லயும் இந்த P dash பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் டிஸ்டன்ஸ் r டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. so டோட்டலா பாத்தீங்கன்னா 2r distance. ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது ஒரு r distance, mid point of the charge to this P dash point r distance. so total distance is equal to
2r அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். EDA plus EDA என்ன வரும் 2EDA அப்படின்னு எழுதலாம். அதுதான் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ pi E that is a electric flux is equal to integral of EDA plus integral of EDA is equal to Q enclosed divided by epsilon naught. So EDA ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு 2EDA அப்படின்னு வரும். ஸோ இங்க வந்து P பாயிண்ட்லயும் P டேஷ் பாயிண்ட்லயும் பார்த்தீங்கன்னா that electric flux is the same. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டு இந்த integral of P அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 2E into DA equal to ஆல்ரெடி நமக்கு தெரியும் that is a Q equal to sigma A அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த Q இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம், sigma A அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் divided by epsilon naught. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு DA அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு Q கால்குலேட் பண்றோம், sigma A divided by epsilon naught. E வேல்யூ நமக்கு வந்து 2E கிடைச்சிருக்கு. ஸோ DA integral of DA அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா that is a integral of P and P dash, that is a DA is equal to A. ஸோ அதை வந்து நம்ம integral வந்து DA that is integral of dx equal to x ன்ற மாதிரி நமக்கு integral of DA equal to A ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2E integral of DA is equal to A equal to sigma A divided by epsilon naught. இப்போ என்ன ஆகுது, இந்த A area and this area are cancel. So 2E equal to sigma by epsilon naught வரும். ஸோ நமக்கு E மட்டும் வேணும்னா இந்த 2 வந்து என்ன ஆயிடும், கீழே வந்துடும். ஸோ கீழே வரும்போது நமக்கு என்ன ஆகும், E equal to sigma divided by 2 epsilon naught. இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். இன்னும் வெக்டர் நோட்டேஷன் எப்படி எழுதுவோம், E vector is equal to sigma divided by 2 epsilon naught into n cap அப்படி நாம எழுதுவோம். This is a vector form. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ இந்த டயக்ராம் நீட்டா டிரா பண்ணிக்கோங்க. டயக்ராம் நீட்டா டிரா பண்ணிட்டு ஸோ நமக்கு வந்து இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட பின்னாடி ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கால்குலேட் பண்றோம் 3 பாயிண்ட்ல. அதே மாதிரி தான் இங்க வந்து P பாயிண்ட், P டேஷ் பாயிண்ட் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் 3 பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்றோம். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிடுது. ஸோ P பாயிண்ட், P டேஷ் பாயிண்ட்ல இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். அதை எடுத்து அப்படியே காஸ் லால வந்து நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் E equal to sigma divided by 2 epsilon naught அப்படின்னு கிடைக்குது. அது வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது E vector is equal to sigma divided by 2 epsilon naught into n cap னு எழுதலாம். ஸோ இதனோட அடிஷனலா 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்துடலாம். The electric field due to an infinite plane sheet of charge dependent on the surface of the density. Surface charge density and is independent of the distance. இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா that E vector is equal to sigma அப்படினும்போது there is a surface charge density. So the surface charge density depend பண்ணி தான் இந்த electric flux இருக்கும், not a distance. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ இண்டிபெண்டண்டா தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸுக்கு வந்து இண்டிபெண்டண்டா இருக்கும். that is electric flux வந்து டிஸ்டன்ஸுக்கு இண்டிபெண்டண்டா இருக்கு, இங்க டிஸ்டன்ஸ் இல்ல, அதனால இண்டிபெண்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட், the electric field will be the same at any point farther away from the charge plane. So charge planeல இருந்து நமக்கு எவ்வளவு தூரத்துல வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சிக்மா கிரேட்டர் தென் 0வா இருந்தா அது வந்து அவுட்போர்ட் பர்பெண்டிகுலர் டு அவுட்போர்டா இருக்கும். அதே சிக்மா லெஸ் தென் 0வா இருந்தா தட் இஸ் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் இன்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். இன்ஃபினிட்லி லாங் ஸ்டேட் வயர்ல வந்து தட் இஸ் அங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா லாம்டான்னு எடுத்திருப்போம். லாம்டா கிரேட்டர் தென் 0, லாம்டா லெஸ் தென் 0ன்னு எடுத்திருப்போம். இங்க வந்து சிக்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்போம். சேம் அதே மாதிரியான பாயிண்ட் தான் இது. ஸோ தேர்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார் எ ஃபைனைட் சார்ஜ் பிளேன் ஷீட் equation, that final equation is approximately true only in the middle region of the plane and at a point far away from the both end. என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து நம்ம பார்த்தது வந்து infinitely charged plane sheet, actually infinity distance. So infinity plane sheetல வந்து நம்ம வந்து electric field வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். இதே finite charged plane sheet இருந்தா only for the midpoint. So ஒரு finite charged plane sheet அதோட மிட் பாயிண்ட்ல இருந்து மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், both side வந்து நம்ம அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எல்லா டைரக்ஷன்லயும் எல்லா பிளேஸ்லயும் வந்து நம்ம
எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ இந்த 5 மார்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ்லா அப்ளிகேஷன் 1 and 2 வரையும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே படித்து ஒரு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த போர்ஷன் தான் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க, நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி ஃப்ரைடே அந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து வித்தின் 1 hour எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணி அனுப்புவோம். அந்தந்த ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க. எந்தெந்த கிளாஸ் இருக்கீங்களோ அந்தந்த ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப்க்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ நன்றி, நல்லா படிங்க, வீட்டிலே இருங்க, சேஃப்டியாக இருங்க.